ஒரு தடவை நல்லா சிரிக்கிறப்ப உடம்பு முழுவதும் எவ்வளவு அருமையான அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுது. மருத்துவத்தில் இதை சொல்றாங்க, இது ஒரு தெரப்பி அப்படிங்கிறாங்க, ஹியூமர் தெரப்பி அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு தடவை சிரிச்சிட்டோம்னா நம்முடைய அந்த பிபி பல்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் மாறுபடும், அதாவது நோய் நம்ம விட்டு விலகி போகும் அப்படி சொல்றாங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறோம், எப்படின்னா இந்த காலத்துக்கு ஏற்றபடியான நகைச்சுவை உண்டா? ஏன் இல்லை? எத்தனையோ அறிவியல் மாற்றங்களுக்கு ஏற்ப நகைச்சுவைகள் இருக்கு. இப்பெல்லாம் கடிதம் எழுதுறதே குறைஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரியும். இன்னெல்லாம் கடிதம் எழுதிக்கிட்டே இருப்போம். எனக்கெல்லாம் ஒரு நண்பர் கடிதம் எழுதுறப்ப கீழே கட்டாயம் ஒரு குறிப்பு எழுதுவார், இந்த கடிதம் கிடைக்காவிட்டால் உடனே பதில் எழுது அப்படிம்பார். இது எப்படி எழுத முடியும்? அது வந்து வேற சண்டை போடுவார், நான் சொல்லியிருந்தேன்ல ஏன் எழுதல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் என்ன பண்றது? இப்ப அது இல்லை, இப்பெல்லாம் போன் வந்துருச்சு. போன் வந்தாலும் போன்ல எல்லாரும் பேசுவோம். ஒரு காலத்துல நான் பேசிட்டு அவர்கிட்ட கொடுப்பேன், அவர் பேசிட்டு கொடுப்பாரு. சில வீடுகள் எல்லாரும் பேசுவாங்க, நாயெல்லாம் குலைக்கும். பப்பி எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே அது லொல் அப்படிங்க, உடனே சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதுவும் கிடையாது, குடும்பத்தோட பேசுறதுல செல்போன் வந்துருச்சு. திடீர்னு போன் அடிக்குது, ஒருத்தர் எந்திரிச்சு மூளைக்கு ஓடிட்டு அப்படியே ஓடியாரு. அன்னைக்கு பஸ்ல பார்த்தேன், ஒருத்தர் செல்போனை வச்சுட்டு நீ எங்க இருக்க நீ எங்க இருக்கன்னு கத்துறாரு. இன்னொரு ஆள் நீ எங்க இருக்க நீ எங்க இருக்கன்னு கத்துறாரு. ரெண்டு பேரும் ஒரு பஸ்ஸுக்குள்ள தான் இருக்காங்க. ஒரே பஸ்ஸுக்குள்ள உட்காந்து நீ எங்க இருக்க நீ எங்க இருக்கன்னு கத்திட்டு இருக்கான். இப்ப என்ன ஆகுது? இவன் என்னமோ தென் அமெரிக்கால இருக்க மாதிரியும் அவன் வட ஆப்பிரிக்கால இருக்க மாதிரியும் ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒருத்தனோட ஒருத்தர் பேச மாட்டேங்கிறான். இதை பாக்குறோம். இதே மாதிரி அறிவியல் வளர்ச்சியில நிறைய மாற்றங்கள் நடக்கும், அதை நம்ம சந்திச்சிருக்கிறோம். உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல்ல கிராமத்துல எல்லாம் எல்லாரும் உட்கார்ந்து பேசுவாங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் விளையாடும். இப்ப அதெல்லாம் கிடையாது. சாயங்காலம் ஆனா போதும் எல்லாரும் கதவை பூட்டி டிவி பார்க்க போயிடுறாங்க. அதுவும் தொடர்ந்து டிவி பார்த்து மெகா தொடர்களா பார்த்து பார்த்து நம்ம வீட்டு பெண்கள் என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியல. இங்க சமீபத்தில் ஒரு ஊர்ல காலையில 3:30 மணி வரைக்கும் டிவி பார்த்திருக்காங்க. 4 மணிக்கு திருடன் வந்து அம்பட்டி கொண்டு போயிட்டான். அது பரவாயில்ல, மெட்ராஸ்ல திருடன் சேர்ந்து உட்காந்து பார்த்திருக்கேன். அவங்களோட படம் பிரமாதம்னே அப்படின்னு பெட்டி கொண்டு போயிட்டான். இது இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல்ல அப்படி இல்லை. நான் கிராமத்தில் இருக்கப்ப டிவி எல்லார் வீட்லயும் இருக்காது. சில ஆண்டுகளுக்கு முதல்ல எங்க வீட்டில் டிவி இருந்தது. அப்ப நான் கல்லூரி முடிஞ்சு போறப்ப இரவு வீட்டுக்கு போனா கதை திறந்தா ஒரு 10 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க, சின்ன பையங்களா. ஒரு மினி தியேட்டர் மாதிரி இருக்கும் எங்க வீடு, ஆச்சரியமா இருக்கும். தினம் நான் போவேன், பையங்க உடனே என்னை பார்த்துட்டு வெளியே ஓடுவாங்க. ஒரு நாள் ஒரு பையன் என்னைய சொல்றான், இந்த ஆளும் தினம் வந்துடுறான்டா அப்படின்னு சொல்லி. நான் அப்புறம் எங்க வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரிலாம் செய்யாத, இவன் என்னையும் சேர்த்து சினிமா பார்க்க வந்த ஆள் கணக்கில் சேர்த்து விட்டான் அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் நினைச்சு பாருங்க, இந்த அறிவியல் வளர்ச்சியிலே நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வேகத்துக்கு ஏற்ற நகைச்சுவையும் உண்டு. இப்ப இந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு, டென்ஷனை குறைக்கிறதுக்கு யோகா கிளாஸ் போக சொல்றாங்க. யோகா கிளாஸ்க்கு சில பேர் டென்ஷனா போயிட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிருவாங்க, போச்சு அவ்வளவுதான் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னத்தை போய் நம்ம டென்ஷன் இது பண்றது? அதே மாதிரி இப்ப எல்லாத்துக்குமே மாத்திரை வந்துருச்சு. மேல்நாடுகள் எல்லாம் பசி எடுக்கலையா மாத்திரை, சாப்பிட்டது செரிக்கலையா மாத்திரை, தூக்கம் இல்லையா மாத்திரை, தூக்கம் வருதா மாத்திரை, ஞாபக சக்தியா மாத்திரை. இப்ப சமீபத்தில் இந்த ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு மாத்திரை வந்திருக்கு. பரீட்சையை ஒட்டி எல்லாரும் அதை வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. என் நண்பர் ஒருத்தர் அந்த ஞாபக சக்தி மாத்திரை 1 மாசம் சாப்பிட்டு அந்த டப்பாவை எங்க வச்சோம் தேடிட்டு இருக்கான். இந்த ஞாபக சக்தி மாத்திரை டப்பாவை காணமா. அப்ப ஞாபக சக்தி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இப்ப நினைச்சு பாருங்க, புது புது விஷயங்களுக்கு ஏற்ப நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதுக்கு ஏற்றபடியான நகைச்சுவை வந்திருக்கு. குழந்தைகள்கிட்ட பேசுறோம், எப்படி பேசணும் அப்படின்னா, சும்மா போட்டு அடிக்கப்படாது. பிள்ளைகளை மண்டையில கொட்டி கிள்ளி சிரி அப்படி சொல்லுவாங்க சில பேர். பிள்ளை எப்படி சிரிக்கும்? பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. ஒரு அம்மா குழந்தைய கூப்பிட்டாங்க, பாப்பா போய் மாமாவை சாப்பிட கூப்பிட்டு வா. குழந்தை போய் மாமா சாப்பிடவா. அம்மா கூப்பிட்டாங்க, இப்படியா கூப்பிடுவாங்க? மாமா பெரியவங்க இல்லையா, போய் மரியாதையா கூப்பிட்டு வா. குழந்தை போய் மாமா மரியாதையா சாப்பிடவா. நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் சொல்லும். அதுல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, குழந்தை பள்ளியிடம் போறது இல்லைன்னு சொல்றோம். அது காரணம் என்னன்னா, நம்மளை அதை பட்டு பயமுறுத்தி போடுறோம். அப்படியே ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறாங்க, அது சாப்பிட மாட்டேங்குது. உன்னை பேய்கிட்ட பிடிச்சி கொடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க. பிடிச்சி கொடு. உன்னை பிசாசிட்ட பிடிச்சி கொடுக்கவா, பிடிச்சி கொடு அப்படின்னா உன்னை உங்க டீச்சர்ட்ட சொல்லவா. உடனே அந்த பிள்ளை டப்புன்னு திரும்பிடுச்சு. அப்படியே உடனே பேய் பிசாச காட்டிலும் கொடுமையான ஒரு டீச்சர்னு சொன்னா எந்த பிள்ளையாவது பள்ளிக்கூடத்துக்கு போகுமா? போகாது. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்கு சின்ன விஷயம் கூட பெரிய ஆச்சரியமா தெரியும். அவங்களுக்கு கவலைகள் இருக்கா? நமக்கு நிறைய கவலை இருக்கு. பாரதியார் சொன்னார் ஈனக்கவலை அப்படின்னாரு. ஈனக்கவலைன்னா எப்ப என்ன வரும்னு தெரியாது, ஆனா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். செருப்பை கழட்டி போட்டு எத்தனை பேரு அதை நோக்கியே உட்கார்ந்துருப்பான். இப்படியே செருப்பை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர். நான் ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தேன், சாப்பிட்டு வந்தேன். என் கூடவே வந்த ஒரு ஆள் சொல்றாரு, அருமையான செருப்புங்க, 300-400 ரூபா இருக்கும், சாப்பிட்டு வந்து பார்க்குறேன் காணோம். அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்புறம் என்ன ஏன் செருப்பை தான் போட்டு வந்தேன் அப்படின்னா. அதாவது இவன் எவன் செருப்பையோ பார்த்து வச்சிருந்திருக்கான். நான் இவனோட சேர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஆனா பிள்ளைகளுக்கெல்லாம் கவலை உண்டா? பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். என்ன கவலைன்னா, நாளை பள்ளிக்கூடமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அதான் ஒரு வாத்தியார் சொன்னாராம், வர்ற 8ஆம் தேதி உலகம் அழிய போகுது. ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், அன்னைக்கு லீவா சார் அப்படின்னு கேட்டான். ஏன்னா உலகமே அழிஞ்ச பத்தி அவனுக்கு கவலை இல்லை, அன்னைக்கு லீவா பள்ளிக்கூடமா. அவர் சொன்னார், CO இருந்து ஆர்டர் வரல, வந்தா தான் லீவு. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் எல்லாமே CO தான் சொல்லணும். இப்ப இந்த குழந்தைகள்கிட்ட பேசுறப்ப எத்தனை மகிழ்ச்சி அருமையா இருக்கு. இன்னும் ரொம்ப பிரமாதமா சொல்லலாம். எப்படின்னா, நாம சில சமயம் குழந்தைய ஏமாத்த நினைப்போம். ஆனா குழந்தைகள் வித்தியாசமா இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அம்மா குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு பழைய காலத்துல தெரியும், குழந்தைக்கு மருந்து கொடுக்கறதுனா ஒரு சங்கு ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு வாயை பிளந்து அது மேல ஏறி உட்கார்ந்து பிள்ளைய கொல்ல போறாங்களான்னு நமக்கு தோணும். ஆனா மருந்து தான் கொடுக்குறாங்க பாவம். இப்ப இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இப்ப மாத்திரை வந்துருச்சு. ஒரு அம்மா உடனே யோசனை பண்ணாங்க, மாத்திரை பிள்ளை சாப்பிடாது, கசப்பா இருக்கும். உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரசகுல்லான்னு ஒன்று இருக்கும், குலோப்ஜான் மாதிரி, அதுக்குள்ள மாத்திரையை வச்சு அதை அப்படி உருண்டையா வச்சு பிள்ளைய கூப்பிட்டு, பாப்பா உனக்கு ஒரு பழம் வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. அது மாத்திரை மருந்துன்னு சொல்லலை. சரிண்டு அந்த பிள்ளை போயிருச்சு. அம்மா வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா இருந்தா பிள்ளை சந்தேகப்படும் இல்லையா. 1/4 மணி நேரம் கழிச்சு உள்ள போய் பார்த்தாங்க, அதை காணோம், இந்த ரசகுல்லாவை. சரி, பிள்ளை சாப்பிட்டுருச்சுன்னு சந்தோஷத்துல கேட்டாங்க, பாப்பா பழத்தை சாப்பிட்டியா? பாப்பா சொல்லுச்சு, சாப்பிட்டேன், கொட்டை கசப்பா இருந்துச்சு, துப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப குழந்தைகள்கிட்ட பேசலாம். அதே மாதிரி ஒருவேளை சாப்பாடையாவது குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு மேல்நாட்டில் சொல்றாங்க. நம்ம நாட்டிலே அப்படி உண்டு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பிள்ளைகள் எத்தனை பேர் குடும்பத்தில் யார் யார் இருக்கான்னு பல பேருக்கு தெரியாது. இப்ப யாரையாவது கூப்பிட்டு, உங்க பையன் எத்தனாவது படிக்கிறான்னு கேளுங்களேன். அவன் 6ஆவதோ 7ஆவதோ 6ஆவதோ படிக்கிறான். இப்படி ஒரு படிப்பு எங்கேயாவது இருக்கா? 6 மாசம் 6ஆவது 6 மாசம் 7ஆவதா படிப்பான்? ஒரு மனைவி கணவன்கிட்ட சொன்னாங்க, எங்க அப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு படுக்க வைங்க. போயிட்டு அந்த அம்மா 10:30 மணிக்கு வந்திருக்கு. புருஷன் சேர் போட்டு கோவம் உட்காந்துருக்கான் வாசல்ல. ஒரு 6 வயசு பையன் புழு ட்ரௌசர் போட்டு குப்புறப்படுத்து அழுகிட்டே இருந்திருக்கேன் தேம்பி. இந்த அம்மா வந்தோடனே கேட்டாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஓட்டிங்களா? என்ன சாப்பாடு ஓட்டிங்களா? இந்த பையன் வெளியே ஓடுறான், அடிச்சு பல்ல கழட்டி படுக்க வச்சிருக்கேன். அந்த அம்மா பிரட்டி பார்த்துட்டு, ஐயோ இவன் எழுத்து விட்டு பையன்ல, இவனுக்கு எதுக்கு சாப்பாடு ஓட்டிங்க? அந்த பையன் வெளியே ஓடி இருக்கான் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு. அவனையும் போக விடாம பாடா படுத்தி உட்கார வச்சு, இவ பாருங்க. அப்ப ஒருவேளை சாப்பாடாவது நம்ம குடும்பத்தோட சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது அப்பா, இது பிள்ளை, இது மகன், இது அம்மா அப்படிலாம் நம்ம சில குழப்பற மாதிரி ஒரு உறவுலாம் வச்சிருப்போம். ஒண்ணு விட்ட சித்தப்பா மயன் வாங்கி, அது என்னன்ற ரொம்ப பேருக்கு புரியாது. அதை கழிச்சு பார்க்கணுமா என்னமோ தெரியல. இப்படிலாம் உண்டு. மனைவிட்ட பலர் பேசுறதே கிடையாது. சில வீடுகளில் எல்லாரும் மௌனமாவே தெரிவாங்க, ஆஸ்பத்திரியில மாதிரி. யாரு கூட யாரும் பேசவே மாட்டாங்க, மெதுவா சிரிப்பாங்க. அப்படித்தான் இருக்கும். ஒரு முதலிரவுல ஒரு கணவன் என்ன பண்ணிருக்கான், மனைவியோட பேசணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி 3:45க்கு ஒரு வார்த்தை பேசிருக்கான். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். இனி பிடிச்சா பிடிக்கலன்னு என்ன கல்யாணம் ஆகி கதை உடைச்சு விட்டாங்க. அவ செல்லம்மா போ பைத்தியம் அப்படி சொன்னான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவர் 6 மாசம் வைத்தியர் ஆஸ்பத்திரி இருக்கான். அவ சொன்னா, நானும் அதே ஆஸ்பத்திரி தான், நீ 7ஆம் நம்பர் வார்டு, நான் 3ஆம் நம்பர் வார்டு, குடும்பம் சிரிப்பா சிரிக்கும், கவலைப்படாத அப்படின்னா. இப்ப இப்படி நினைச்சு பாருங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறோம் குடும்பத்திலேயே. என்ன அப்படின்னா, ஊடல் அப்படின்னு ஒண்ணு வரலாமா, சண்டை வரலாமான்னு கேட்கிறோம். வரணுங்கிறாங்க. இப்ப திருக்குறள் எடுத்தோடனே கேட்டீங்கன்னா முதல் குறள் என்ன சொல்லிவிடுவோம், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவனம் முதற்றிய உலகு. கடைசி குறள் என்னன்னு கேளுங்க, பலருக்கு தெரியாது. அது திருவள்ளுவர் சொல்றாரு, ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க போறீங்க. அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வீட்டில் சிறு சண்டை வரணும். சண்டை முடிஞ்ச உடனே வர்ற மகிழ்ச்சி இருக்கே, அது ரொம்ப பிரமாதமானது. எப்படி வரும் சண்டை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். சும்மா எடுத்தெல்லாம் அடிக்கப்படாது. ஒரு வீட்டில் எப்ப பார்த்தாலும் சிரிப்பு சப்தம் கேட்டிருக்கு, தெருவே பார்த்து புறவப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்களே இந்த வீட்டில். ஒருத்தன் போய் கேட்டே விட்டான், உங்க வீட்டில் சண்டை வராதான்னு. அவன் சொன்னா, அதெல்லாம் வரும். சண்டையில அவ அங்க இருந்து என் மேல என்ன செய்வான்னா, மிக்சியை தூக்கி எறிவா. என் மேல பட்டா அவ சிரிப்பா, படலைன்னா நான் சிரிப்பேன். பதிலுக்கு இங்க இருந்து நான் ஒரு டேபிள் வெயிட் அவ மண்டையில எறிவேன். அவன் மேல பட்டா நான் சிரிப்பேன், படலைன்னா அவ என்னைய பார்த்து சிரிப்பா. குடும்பம் சிரிப்பா சிரிக்கும், கவலைப்படாங்க அப்படின்னு சொன்னா. இப்படி இல்லை சிரிப்புங்கிறது. அப்ப எப்படி இருக்கணும்? ஊழல்னா என்ன? ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். குழந்தை பிறக்க போகுது, ஸ்கேன்ல ஆம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. சரி, என்ன பேர் வைக்கிறது? இதான் சண்டை வீட்டில். இவன் சொல்றான், கணவன், எங்க அப்பா பேர் தான் வைக்கணும், வழி வழியா வந்த பேரு சீனிவாசன். அவ சொல்றா, கல்யாண செலவை ஏத்துக்கிட்டு மண்டபத்துக்கு வாடகை கொடுத்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து பெட்ரோல் போட்டது எங்க அப்பன் கிருஷ்ணன், கிருஷ்ணன் பேர் தான் வைக்கணும். இவன் சீனிவாசன், அவ கிருஷ்ணன். ஒரு வாரம் சண்டை போட்டு சோறாக்காம விட்டாங்க. பிள்ளை வரைக்கும் இன்னும் 4 மாசம் இருக்கு. இப்ப என்ன பண்றது?
புருஷன் யோசிச்சு பார்த்தான், இது எதுக்கு வெட்டியா சண்டை போடுவானே, பக்கத்து வீட்டுல போய் கேட்போம் அப்படின்னு அடுத்த வீட்டுக்கு போய் கேட்டாங்க. பக்கத்து வீட்டுல போய் இவன் சொன்னா, ஐயா பிறக்க போறது ஆம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எங்க அப்பா பேர் சீனிவாசன் வைக்கலாமா, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணன் வைக்கலாமா? அவன் சொன்னா, இதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க, உங்க அப்பா பேர் என்ன சீனிவாசன், அவங்க அப்பா பேர் என்ன கிருஷ்ணன், சரி சீனிவாச கோபால கிருஷ்ணன் வாய் நிறைய கூப்பிடுங்க போங்க. இப்ப புருஷன் யோசிச்சான், சீனிவாசன் எங்க அப்பன் பேர் சரி, கிருஷ்ணன் அவங்க அப்பன் பேர் சரி, கோபால யாருன்னா எங்க அப்பன் பேர் அப்படின்னாவே சண்டை சாக்கில் அவங்க அப்பன் பேர் உள்ள வச்சு விட்டான். இதுல நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, இந்த சண்டையை வீட்டுக்குள்ளே போட்டிருந்தோம்னா ஒன்னு சீனிவாசன் ஜெயிச்சிருப்பான் அல்லது கிருஷ்ணன் ஜெயிச்சிருப்பான், வெளியே சண்டையை கொண்டு போனா கோபால வீட்டுக்குள்ள வந்துருவான். அப்ப என்ன அர்த்தம், சண்டையை வீட்டுக்குள்ளே போடுங்க, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லல, அந்த சண்டைக்கு பிறகு ஒரு நல்ல இன்பம் இருக்குங்கிறதையும் நல்லா அழகா சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த நகைச்சுவையில ஏதாவது அறிவுரை சொல்லலாமா ஒரு கேள்வி கேட்கணும். நமக்கு அறிவுரைனா பிடிக்கவே பிடிக்காது. இப்போ உங்களுக்கு உதாரணமா ஏதாவது ஒன்று சொல்ல போறேன்னா நமக்கு கோவம் வரும், தூக்கமா வரும். அப்படியே ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் வரல, பயங்கள்லாம் அப்படி பல்ட்டி அடிச்சு குதிச்சு ஆடி எத்தனை நாள் லீவுன்னு சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஹெட்மாஸ்டர் உள்ள புகுந்தாரு, 1 மணி நேரம் அவங்களுக்கு அறிவுரை சொல்றாரு. நீ தான் எதிர்கால இந்தியாவினுடைய தூணு, இரும்பு, ஆஸ்பெஸ்டா சீட்டு, சிமெண்ட் மூட்டை, செங்கக்கல்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கண்ணீர் மல்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு அதே வாத்தியார் வரல, ஒரு பய கூட சத்தம் போடல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் உள்ள போய் கேட்டேன், எல்லாரும் திருந்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல சத்தம் போட்டா இருந்தாலும் வந்துருவான் பழையபடி வந்து திரும்ப ஆரம்பிச்சு, நீ தான் எதிர்கால இந்தியாவுடைய தூண், இரும்பு, ஆஸ்பெஸ்டா சீட் நான் வச்சிருக்கான், அதனால நாங்க சத்தம் போடலன்னு. அப்ப நமக்கு அறிவுரை பிடிக்காதுன்னு தெரியுதுங்களா? அறிவுரை விட்டுட்டு நகைச்சுவையில நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சொல்றப்ப லேஸ் அந்த சுகர் கோட்டட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அழகா நகைச்சுவையில் சொல்லலாம். திருமண வீடுகளுக்கு போவோம். திருமண வீடுகளில் பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை அப்படி கையில தாலி தான் எடுப்பாரு, திரும்பி பார்த்தா 30 பேர் சாப்பிடுவாங்க. எப்படி உள்ள போனான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. மின்னல் வேகத்துல பறந்து உள்ள போய் சாப்பிட்டு வருவாங்க. ஒரு கல்யாண வீட்டில் நான் பேசிட்டு உட்கார போனேன், பொண்ணோட தகப்பனார் ஒடியாந்தார். இன்னொரு 15 நிமிஷம் பேசுங்க அப்படின்னாரு. ஏதோ தமிழ் ஆர்வத்தில் கேட்கிறாரு நினைச்சு, புறநானூறு படித்தாயா, அகநானூறு படித்தாயா, கலித்தொகை தெரியுமா, குறுந்தொகை கேட்டாயான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் திரும்ப ஓடியாந்து சமையல் ஆயிடுச்சு உட்காருங்க அப்படின்னாரு. அதாவது சோறு ஆகிற வரைக்கும் என்ன மாதிரி ஆள்கிட்ட கொடுத்தோம்னா நாங்க மட்டும் பேசிட்டு இருப்போம், அதுக்காக ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. இப்ப இந்த கல்யாண வீட்டில் அங்க சாப்பிட சொன்னாங்க, நான் சரின்ட்டேன். அதான் நான் செஞ்ச தப்பு. ஒரு ஆள் சாப்பிட்ற இடத்துல 3 ஆள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் இந்த பக்கம் இலையில உட்காந்துருக்கேன், ஏன் இலையில அங்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். நான் இது ஏன் இல்லை அப்படின்னு, சும்மா நீங்க இங்கிட்டு சாப்பிடுங்க, நான் இங்கிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா. இது நம்ம அங்க பார்ப்போம். கல்யாண வீடுகளில் பார்க்கக்கூடிய விஷயம். ரயிலில் போறோமா, பஸ்ல போறோமா, பிரயாணங்களில் பல அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். அந்த அனுபவங்கள் நினைச்சு பார்த்தாலே நம்மளால சிரிப்பை தாங்க முடியாது. ரொம்ப சங்கடத்தில் உண்டாகுமா நகைச்சுவை, தாராளமா உண்டாகும். இப்போ பஸ்ல பாத்தீங்கன்னா சென்னையில எல்லாம் பஸ்ல கண்டக்டர் உட்கார்ந்துறதுல டிக்கெட் கொடுத்துட்டே இருப்பாரு. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா ஓடி ஓடி கொடுப்பாரு இந்த கண்டக்டர், ஜாக்கி சான் மாதிரி ஓடுவார், குதிச்சு தவி பல்ட்டி அடிச்சு. அன்னைக்கு ஒரு பஸ்ல பார்த்தேன் நான், ஒரு பஸ் வந்து நின்னது, எல்லாரும் இறங்கினாங்க, டிக்கெட் எடுக்காதவனை பிடிக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணான், டங்குன்னு குதிச்சு ஓடிட்டான். கண்டக்டர் விடல, இவனை விடக்கூடாதான்னு சொல்லி 3 கிலோமீட்டர் ஓடி அவனை பிடிச்சு விட்டாரு. எங்கடா டிக்கெட் அப்படின்னாரு, இந்த இருக்கு அப்படின்னா. அப்புறம் ஏன்டா ஓடியான்னு, அது ஏன் இஷ்டம், நான் ஓடுவேன், உட்காருவேன், அப்படியே பல்ட்டி அடிப்பேன், இன்னொரு பஸ் ஏறி எங்க ஊருக்கு போவேன், அதுக்காக நீ யாரு, ஆமா நீயே ஓடியாந்து அப்படின்னு கேட்டான். அந்த ஆளுக்கு அழுகே வந்துருச்சு. ஏன்னா டிக்கெட் எடுத்தவன வெரைட்டி ஒன்று ஒரே ஆளு வேணா தான் இருப்பான். இப்ப நினைச்சு பாருங்க, நாம எதையும் தேடி போகணும்னு கிடையாது. நகைச்சுவைகள் அங்கங்க பிரமாதமா அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். அதே மாதிரி நாம ஒவ்வொரு விஷயத்திலையும் நகைச்சுவைக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுப்போம். அறுவை ஜோக்ஸ்னு ஒன்று உண்டு. குழந்தைகள்கிட்ட நீங்க பேசுறப்ப கவனிக்க வேண்டியது இதுதான். குழந்தைகிட்ட போன உடனே பெரிய ஜோக்கா சொல்ல வேண்டாம், சின்ன ஜோக் சொன்னா குழந்தை சிரிக்கும். குழந்தைய ஜோக் சொன்னா நல்லா இருக்கும். ஆனா பெரும்பாலும் நம்ம குழந்தைய பேச விடுறது இல்ல, அடிச்சு இழுத்துட்டு வருவோம். என்னமாவது நீ பேசுனேன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லுவோம். கூட்டத்துக்கெல்லாம் கூட்டு வர்றப்ப நீ திரும்பி வர்ற வரைக்கும் வாயை திறக்கப்படாது அப்படி சொல்லியிருப்போம். அன்னைக்கு ஒரு அப்பாவும் பையனும் போனாங்க இந்த பொருட்காட்சிக்குள்ள. பையனுக்கு 6 வயசு, அப்பாட்ட விசில் வேணும்னு கேட்டான் ஊதுறதுக்கு. அந்த வயசுல தான் விசில் ஊத முடியும், என்ன ரிட்டையர்ட் ஆகியா ஊதி தெரிவாங்க இல்ல. அவர் வாங்கி தர மாட்டேங்கிறாரு, கீழே விழுந்து உருண்டு அழுகிறான். அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு ஊதக்கூடாது அப்படி சொன்னாரு. அந்த பையன் கீழே ஓட்டான் அப்படியே. ஏன்னா விசில்னா ஊதுறதுக்கு தான். இப்ப சில பேர்கிட்ட பேனா கேளுங்களேன், எழுதாதீங்க அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதை வாங்கி என்ன பல்லா குத்த போறோம். இன்னும் சில பேர் உங்க கிடியாரத்துல மணி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன் 2 கூட்டு 2 ஆள் வந்து பார்க்க போறோம்னா இல்ல. சின்ன குழந்தைகள் நகைச்சுவை சொல்லுமா, அருமையா சொல்லும். நகைச்சுவை மன்றங்கள்ல நகைச்சுவைக்கு முதல்ல குழந்தைகளை கூப்பிடுவோம். ஒரு குழந்தை வந்துச்சு, அறுவை ஜோக்குன்னு பேரு, குழந்தைகள் சொல்றது. அது பெருசா நம்ம யோசிக்க வேண்டாம். என்ன நகைச்சுவை சொல்லி தெரியுமா, இந்த அறுவை ஜோக்குங்கிறது பெரும்பாலும் கேள்வி பதிலாக தான் இருக்கும். ஒரு கேள்வி அதுக்கு பதில். ஒரு குழந்தை வந்துச்சு, 6 வயசு இருக்கும்.
எல்லாரையும் பார்த்து கேட்டுச்சு. சிவபெருமான் சிவலோகத்தில் கம்ப்யூட்டர் வாங்கிட்டாரு, ஆனால் அதை ஆப்ரேட் பண்ண முடியல. ஏன் அப்படி கேட்டுச்சு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அங்கே ஜென்ரேட்டர் இல்லை, கரண்ட் வரலன்னு இருக்கான். அந்த குழந்தைய கடைசியில் சொல்லிச்சு, சிவபெருமான் கம்ப்யூட்டர் வாங்கிட்டாரு, ஆனால் ஆப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா பிள்ளையாரு மவுசை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு. இதில் என்னன்னா பெரிய ஆளுங்க யாருமே சிரிக்கல, ஏன்னா எவனும் கம்ப்யூட்டரை பார்த்ததில்ல. சின்ன குழந்தைகள் பூரா என்ன சொல்லுதுன்னா, அது கம்ப்யூட்டர் பார்த்துருக்கு, முன்னாடி இருக்கிறது மவுஸ் வச்சு பார்க்குது. இப்போ குழந்தைகள் சொல்கிற ஜோக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சமீபத்தில் நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். இப்போ இந்த விமானத்தில் ஏறினோடனே ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதே ஒரு நாடகத்தில் கூட சொன்னாங்க, ஒருத்தன் புதுசாக விமானத்தில் ஏறியிருக்கான், பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட சொல்லியிருக்கான், இங்கே பாருங்க கீழே இந்த லாரி, பஸ்ஸு, ரயில் பூரா எறும்பு மாதிரி தெரியுது அப்படின்னு இருக்கான். அதுக்கு அவன் பக்கத்தில் இருக்க சொன்னா, அது எறும்பு தான், இன்னும் விமானம் கிளம்பவே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம ஏறின உடனே என்ன செய்வோம் அப்படின்னா, அப்படி சில பந்தாக்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்போவுமே நம்மளை ட்ரெயினில் ஏற்றி விட வரவோ பஸ்ஸில் ஏற்றி விட வரவோ வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக இருப்போம். ஆனால் அந்த ஏற்றி விட வர்றான் பாருங்க, அவன் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். ஏறி தவி குதிச்சு இடம் போட்டு பக்கத்தில் இருக்கிற மல்லு கட்டி போயிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவாடு பெரும்பாடாக இருக்கும். இது உண்டு. அதே மாதிரி பஸ்ஸுகளில் சில பேர் செல்லமாக நம்ம தோளில் படுத்திருப்பாங்க. லேசாக அசைஞ்சோம்னா வைவான், என்ன அப்படி சொல்லுவான். ஏன்னா நம்மள அவனுக்கு நேந்தா விட்டுருக்கு, என்ன பண்ணுறது. அதுவும் இந்த 3 பேர் கொண்ட சீட்டெல்லாம் இருக்கும் சில பஸ்ஸில். அதில் குண்டா சில பேர் உட்காந்துட்டா நமக்கு பெரும்பாடு இருக்கும். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரு சீட்டு போட்டு வச்சுக்கிடுவேன். ஒல்லியாக வந்தால் உனக்கு தான் அப்படி சொல்லுவேன். இப்போ சமயத்தில் நாகப்பட்டினம் போனேன். அப்போ ஒரு ஒல்லியாக ஒருத்தன் பீடி மாதிரி வந்தான். இடம் இருக்கான்னு கேட்டான், உனக்கு தான் உட்காரு அப்படின்னு சொன்னேன். துரோகி என்ன பண்ணிட்டான், உட்காந்து இருந்தவன் பஸ்ஸு கிளம்புவோமே எந்திரிச்சு பெரியப்பா பெரியப்பான்னு கத்துனான். வெளியே பார்த்தா ஒரு பீப்பா நிற்கிது. அதை கொண்டு வந்து அப்படியே ஏற்றி நடுவில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. 4 மணி நேரம் எனக்கு இந்த வலதையே விளங்காத மாதிரி போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, எதா இருந்தாலும் அந்த நான் கேட்காம செய்ய முடியாது. எப்போ எந்திரிச்சாலும் என்ன அப்படி அவன் கேள்வி வைக்கிறான். இது ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன், எதுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டே இருக்கான். இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? இதை நான் உட்காந்து பார்க்குறப்ப நான் பெரும் கஷ்டப்பட்டேன். ஆனால் திரும்ப யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் சில பேர் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா, என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இந்த ஸ்ரீரங்கம் இருக்கு பாருங்க, திருச்சிக்கு அடுத்த ஊர், அது வரவே நீ எழுப்பி விட்டுருங்க அப்படின்னாரு. சரி, ஏதோ இறங்க வேண்டிய ஒரு போட்டு நினைச்சு நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து ஸ்ரீரங்கம் வரவும் அவரை அடிச்சு எழுப்பி, ஐயா ஸ்ரீரங்கம், ஐயா ஸ்ரீரங்கம் நான் கத்துனேன். அவர் எந்திரிச்சு வந்துருச்சான்னு சொல்லி சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டார். அப்படியே அதாவது அவரு சாமி கும்பிடுறதுக்கு என்னைய நேர்ந்து விட்டு இருந்திருக்காரு. நான் இது விவரம்லாம் உட்காந்துட்டு இருந்திருக்கேன். இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு பிரயாணத்துல நகைச்சுவை இருக்கா? தாராளமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.